ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது சில பயனுள்ள குறிப்புங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு பயனடைஞ்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு இரும்பல் இருந்ததுனாக்கா இந்த பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா, இதை வெந்நீரில் கரைச்சி அதோட தெளிஞ்ச தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்கா சரியாயிடும். எல்லா மருந்துங்களுக்கும் கட்டி பெருங்காயம் தான் நல்லது. தூள் பெருங்காயம் சில பொருள்லாம் கலந்துருப்பாங்க. அதனால் சுத்தமாக தூய்மையாக வேணும்னாக்கா இந்த மருந்து எதனா ஒன்று சாப்பிட்றதுக்கு கட்டி பெருங்காயம் தான் நல்லது. இதே உபயோகப்படுத்துங்க. இப்போ நம்மளுக்கு கால்லையோ கையிலையோ எங்கன்னா காலில் முள் குத்துனாலும் கையில் கண்ணாடி வளையல் பொத்துட்டா அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா, ரொம்ப பொடியாக இருக்கிற கண்ணாடியாக இருந்தால் கூட இதுக்கு ஓமம், இந்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டையும் அரைச்சி நமக்கு அந்த இது வெளில வந்துடும். எவ்வளோ சின்ன கண்ணாடியாக இருந்தால் கூட வெளில வந்துடும். அதே முள் குத்திக்கிச்சுனாக்கா எருக்கம் பால் இருக்குது இல்லைங்களா, அந்த இலையை உடைச்சாக்கா பால் வரும். அதை தடவினீங்கன்னா கூட சரியாயிடும். இப்போ சளி சரியாகணுன்னாக்கா ஓமத்தை என்ன பண்ணணும், நல்லா நைஸாக அரைச்சிட்டு மோரில் கலந்து குடித்தோம்னாக்கா அந்த சளி சரியாயிடும். ஓமத்தை பச்சையாகவே அரைச்சி மோரில் கலந்து குடிக்கலாம். அப்புறம் பல்வலி அதிகமாக இருந்ததுனாக்கா எந்த பக்கம் பல் வலிக்குதோ அந்த பக்கம் இந்த கடுகு அரைச்சி அந்த கன்னத்து மேலே இதை பத்து மாதிரி போட்டிங்கனாக்கா அந்த பல்வலி சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா போகலாம். இப்போ வாயுனால் நம்ம மூட்டுக்கெல்லாம் வலி வந்ததுன்னு வச்சுங்க, வாயுனால் வந்ததுனாக்கா அதுக்கு இந்த வெங்காயம் சாத்தா கூட வெங்காயத்தை சாறு பிழிஞ்சு இந்த கடுகு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இந்த கடுகு எண்ணெயை கூட கலந்து பூசிட்டு வந்தால் சரியாயிடும். இப்போ தொண்டை வலினாக்கா இந்த வெங்காயத்தை அரைச்சி கூட இந்த தொண்டை மேலே 10 மாதிரி போட்டோம்னா தொண்டை வலி சரியாயிடும். உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு வச்சுங்க, அது போய் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா மிளகு, சுக்கு, அதுக்கப்புறம் கருப்பட்டி இல்லைன்னா இந்த வெல்லம் இதை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு சோறு போய் சுறுசுறுப்பாக இருக்கலாம். தொண்டைக்கட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, தொண்டைக்கட்டுக்கு சுக்கை வாயில் இந்த மேல் தோல் சுக்கை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த மேல் தோலை சீவிட்டு பயன்படுத்தணும். சுக்கை வாயில் அடக்கிட்டு அந்த உமிழ்நீரை நம்ம அப்படியே வாயில் வச்சுட்டு அந்த உமிழ்நீர் முழுங்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த தொண்டைக்கட்டு சரியாயிடும். இந்த சுக்கு கூட உப்பை தூள் பண்ணி இந்த கல் உப்பு எடுத்திங்கன்னா நல்லது. எப்படி கட்டி பெருங்காயம் எடுக்கிறோமோ அது போல் கல் உப்பு நல்லது. சுக்கு தூள் பண்ணிவிட்டு இதாக கூட உப்பு தூள் பண்ணி சேர்த்துட்டு இதை பல் தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா பல் வலி போயிடும். அப்புறம் ஈரம் நல்லாயிருக்கும், வாய் துர்நாற்றமும் குறையும். இப்போ தொண்டை கரகரப்பாக இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ இந்த இஞ்சியில் தோல் சீவிட்டு இதை நல்லா மென்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீரை மெதுவாக முழுங்கிட்டே இருந்தாக்கா அந்த தொண்டை கரகரப்பு வலி இதெல்லாம் சரியாயிடும். எந்த பேதியாக இருந்தாலும் இந்த பசுமோர் இருக்குது இல்லைங்களா, இதில் வச்சு இந்த சுக்கை போட்டு அரைச்சி பசுமோரில் சுக்கை போட்டு அரைச்சதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து 2 முறை நம்ம சாப்பிட்டோம்னாவே எந்த விதமான பேதியாக இருந்தாலும் சரியாகும். அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஓமத்தையும் வெங்காயத்தை அதாவது எண்ணெயில் ஓமம் வெங்காயம் ரெண்டையும் வதக்கிட்டு சாதத்தை கூட இந்த உப்பை கலந்து சாப்பிட்டாக்கா அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கும். அடிக்கடி இந்தமாதிரி சாப்பிட்டுன்னு வந்திங்கன்னா சளியும் பிடிக்காமல் இருக்கும். ஓமத்தையும் வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த கல் உப்பு உப்பு சேர்த்து சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். புளியப்பம் வரும் இல்லைங்களா, சில பேர் சாப்பிட்ட உடனே புளியப்பம் மாதிரி வரும். அவங்க இந்த சீரகத்தையும் உப்பையும் சம அளவு எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கனாக்கா அந்த புளியப்பம் சரியாயிடும்.
சளியும் இருமலும் அதிகமாக இருந்தாக்கா மிளகும் இந்த வெல்லம் இருக்கு இல்லைங்களா, இதையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்டு நிறைய தண்ணி குடித்தாக்கா அந்த சளி இருமலும் குறைஞ்சிடும். இதே வந்து மார்பில் சளி ஏற்பட்டு அதனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பெருங்காயம், கருப்பு மிளகு, அதுக்கப்புறம் கருந்துளசி இதெல்லாம் வந்து 3மே 5 கிராம் அளவு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு தினசரி 3 வேளை 3 நாள் குடித்தாவே சரியாயிடும். அந்த மார்பு சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். வாயு தொல்லை இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த வாயுக்கு ஓமம் 1 ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதில் அரை பங்கு அளவு உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் அந்த அரை பங்கு எடுத்ததுலேயும் 1/4 பங்கு, அதாவது அரையில் பாதி 1/4 பங்கு அளவுக்கு வெல்லமும் எடுத்து சின்ன அதை நல்லா பிசைஞ்சு சின்ன உருண்டை ஆக்கி ஓமத்தை வறுத்து பொடிச்சிடணும். சாப்பிட்டாக்கா வாயுக்கெல்லாம் குறையும். வீட்டில் எங்கேயாவது பாசி பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி தெளிச்சுட்டு 5 நிமிஷம் பொறுத்து அதை கழுவுனாக்கா அந்த வழுக்கெல்லாம் நீங்கி பளிச்சுன்னு இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற சொன்ன கருத்துக்கள்லாம் பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.